அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டு இருக்கு. ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஸோ என்னுடைய கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 150 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு 3 புக்லெட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே புக்கிங் ஸ்டார்டட் தான். ஸோ கம்மிங் சாட்டர்டே வந்து புக் பண்ணவங்களுக்கு பார்சல் வந்து கொரியர் போட்டுருவேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த புக்லெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்னுடைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூடியூப்ல அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ அது ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 புக்லெட் கொரியர் வரும். அந்த 3 புக்லெட் கொரியரில் வந்து இது வந்து யூனிட் வைஸ் டாபிக் இருக்கிற கண்டென்ட் புக்லெட்டு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் நோட்டிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த புக்லெட்டில் 10 யூனிட்கான எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ இந்த 10 யூனிட் எம்சிக்யூஸ் படிச்சுட்டு 2 டெஸ்ட் சீரிஸ் புக்லெட் வரும். அந்த 2 டெஸ்ட் சீரிஸ் புக்லெட்டை நீங்கள் வந்து ஓனாக உட்காந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ இந்த 3 புக்லெட் வந்து எல்லா கண்டென்ட்டுமே வந்து எந்த ஏரியா லெவலில் போயிட்டு நம்ம கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு கொஷின் கலெக்ஷன்ஸை எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஒரு சைட் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே வந்து பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லி அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த புக்லெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ அதனால் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த புக்லெட் வாங்கி படிச்சுக்கிட்டு இருங்க. நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து டெஸ்ட் சீரியஸ் புக்லெட்டில் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன், இன்னும் ஒரு சின்ன அப்டேட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. எம்சிக்யூஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 3000 ப்ராப்ளம் எம்சிக்யூ கலெக்ஷனு. இந்த சிங்கிள் புக்லெட் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டுமே கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். யூனிட் வைஸாகவும் கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3000 ப்ராப்ளம் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். ஸோ இதனுடைய கிளாஸஸும் இன் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் கொஷின் கலெக்ஷனில் ப்ராப்ளம் நம்பர் 21 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தடுத்து கண்டினியூட்டாக பார்ப்போம். இந்த ரேஷனல் ரூட்ஸ் தியரம்னா சொல்லுது பாருங்க. இஃப் அ பாலினாமியல் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹஸ் அ ரேஷனல் ரூட்ஸ் p by q ஃபார்மேட்ல இருக்கு. இந்த லோவஸ்ட் டேர்ம் அதாவது GCD p, q வந்து 1 வரும். இந்த லோவஸ்ட் டேர்ம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா GCD of p, q வந்து 1ன்னு அர்த்தம். ஓகே. இப்போ பாலினாமியல் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹஸ் அ ரேஷனல் ரூட்ஸ் in the lowest term, then p divides the leading coefficient and q divides the constant coefficient, or p divides the constant term and q divides the leading coefficient, or p divides the both constant and leading coefficient, or no constraints சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு 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 பாலினாமியல் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு ரூட் ஒரு ரேஷனல் நம்பர் பிபிக்யூ ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்ப முக்கியமான தியரம், நோட் பண்ணுங்க. பாலினாமியல் வந்து an x power n, an minus 1 x power n minus 1 and so on a நாட் இருக்குன்னு வச்சுப்போம். p by q ஃபார்மேட்டில் இருக்கிறதுல q வந்து ஸோ உங்களுக்கு an டிவைட் பண்ணும், p வந்து a நாட்டை டிவைட் பண்ணும். ஓகே. ஸோ இங்கே anன்றது லீடிங் கோஎஃபிஷியன்ட், a நாட்ன்றது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ரிமைண்டர் when x cube plus 2x square minus 5x plus 6 divided by x minus 2 is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ரிமைண்டர்ஸ் தேரத்தை டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். என்னன்னா இது பாலினாமியல் f of xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ x cube plus 2x square minus 5x plus 6ன்னு போட்டுக்கோங்க. ஸோ f of 2 போட்டு தான் ரிமைண்டர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிமைண்டர் தேரம் நம்ம படிச்சுட்டு வந்தோம். அப்போ 8 plus 8 minus 10 plus 6 அவ்வளோது. உங்கள் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் மல்டிசிட்டி ஆஃப் த ரூட் இன் f dash of x கேட்குறாங்க. இது வந்து உங்களுடைய f of x. ஸோ f dash of x ஓட மல்டிசிட்டி கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஆல்ஃபாவுடைய மல்டிசிட்டி எம்மாக இருந்தால் ஃபார் பாலினாமியல் f of xக்கு ஆல்ஃபா வந்து மல்டிசிட்டி m minus 1 இருக்கும் ஃபார் f dash of x. ஓகே. அப்போ ஆல்ரெடி 4, அப்போ பார்த்தீங்கன்னா m minus 1, அப்போ 4 minus 1 வேல்யூ என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் இந்த ரிமைண்டர் தியரம் படிங்கன்றதுக்கு ரீசன். அடுத்து the root of multiplicity 1 is called என்னன்னு சொல்றாங்க. அது ரிப்பீட்டட் ரூட்ஸா இல்லை மல்டிபிள் ரூட்ஸா, சிம்பிள் ரூட்ஸா, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ரூட்டோட மல்டிபிளிசிட்டி 1 இருக்குது அப்படின்னா அது வந்து சிம்பிள் ரூட்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். A polynomial of 4 degree with real coefficient must have at least 1 real roots. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க, நோட் பண்ணுங்க. இதை வச்சு நீங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. டெக்கார்ட் ரூல் ஆஃப் சயின்ஸ்குள்ளெல்லாம் இது நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும்.
த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னா என்னவா இருக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈச் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி வந்து ஒன்று தான். ஏன்னா இது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோக்கு கவர் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐ கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ இது ரெண்டுமே சிம்பிள் ரூட்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐயும் சிம்பிள் ரூட்ஸ் தான், ப்ளஸ் ஐயுமே சிம்பிள் ரூட்ஸ் தான். அடுத்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ இதனுடைய டிகிரி இன்ட்டு இதனுடைய டிகிரி, இது 2 இன்ட்டு 3, அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? 6. அவ்வளோதான் டிகிரி ஆஃப் த பாலினாமியல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங்ஸ் டிகிரி ஆஃப் த பாலினாமியல்ஸை நீங்கள் மல்டிபிள் பண்ண வேண்டியது தான். இப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஜஸ்ட் வந்து இது மல்டிபிள் பண்ணுறதுல ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 5. ஸோ ஏன்னா பவர்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 5. அடுத்து பாருங்கள், த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து 2, அப்போ நீங்கள் வந்து கண்ண முடிக்கிட்டு 2 போட்டுக்கலாம் ஃபேக்டர்ஸ் தேவைப்படி. அடுத்து மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் கே ஆஃப் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா, ஸோ கே மைனஸ் 1th டெரிவேட்டிவ் வரைக்கும் 0 ஆகும், கேத் டெரிவேட்டிவ் நான் 0 ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஃபார் பாலினாமியல் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு -1க்கு நான் வரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்றது நீங்கள் கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 4 ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இதான் உங்களுடைய பி ஆஃப் எக்ஸ். ஜஸ்ட் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா இது கிடச்சிரும். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுவீங்க? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4c3 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 4c2 எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 4c3 எக்ஸ் ப்ளஸ் 4c4. அதாவது இது 1 வந்து. ஓகே, ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4x கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயரு ப்ளஸ் இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4x வந்துடும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 டிவைட் பை ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இந்த காம்பினேஷன் தான். ஸோ கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இது 1 இதான் இந்த பாலினாமியல். ஸோ இப்படி பார்த்தோன்னே நீங்கள் அந்த ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, அப்போ இந்த பாலினாமியல் அப்படி எழுதிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -1 பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு ரூட் பாருங்க, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 4 போகிறீங்க. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இம்ப்ளைஸ் -1 வந்துடும். கரெக்டுங்க. அப்போது -1 மல்டிப்ளிசிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n கேன் ஹவ் அட்மோஸ்ட் ஹவு மெனி டர்னிங் பாயிண்ட்ஸ் அந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆட் ஈவன் பொறுத்து தான் வரணும். நீங்கள் டர்னிங் பாயிண்ட் கேட்கணும்னா டெரிவேட்டிவ்ஸ் டிகிரி டிபெண்ட் பண்ணி தான் அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒரு பாலினாமியல் வந்து எந்தெந்த இடத்துலாம் டெரிவேட்டிவ்ஸ் வேனிஷ் ஆகுது அப்படின்ற பொறுத்து தான் என்ன பண்ண முடியும்னா அந்த பாயிண்ட்ஸோட டர்னிங் பாயிண்ட் நம்ம வேலைட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னும் போது இந்த பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்ன இருந்தால் அதனோட டெரிவேட்டிவ் டிகிரி வந்து n-1 வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஃபார் quadratic polynomial ax square plus bx plus c equal to 0. இப்போ discriminant delta equal to b square minus 4ac இருக்கு அப்படின்னா இந்த பாலினாமியலுக்கு வந்து ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். 2 distinct ரியல் ரூட்ஸ்ன்றது ஆல்வேஸ் ஃபால்ஸ். ஓகே, 1 ரியல் ரூட் வித் மல்டிப்ளிசிட்டி 2ன்றது கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0 மல்டிப்ளிசிட்டி உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும் 6. ஏன்னா இது ஸ்மாலஸ்ட் ஃபேக்டரை ஃபைனலைஸ் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ் பவர் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வந்து நிற்கும். ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 தான். ஸோ மல்டிப்ளிசிட்டி வந்து 6. இங்கே பாருங்க, பாலினாமியல் ஆஃப் ஈவன் டிகிரி வித் பாசிட்டிவ் லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஸ் எண்ட் பிஹேவியர் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் அப் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகே, ஒரு பாலினாமியல் ஈவன் டிகிரியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் லீடிங் கோஎஃபிஷியன்ட், அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ் செக்ஷனில் இருக்குது அப்படின்னா இந்த டிகிரி ஆஃப் ஒன்று அது எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணலாம், ஒன்று இப்படி வரும், இல்லை இப்படி வரும், இப்படி வரும். ஸோ இந்த பேட்டர்னில் தான் அது வரும். ஸோ ஈவன் டிகிரி பாலினாமியல்னாவே நம்மளுக்கு நான் சொல்லிடுவேன், டேரெக்டாக ஒன்று செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் ட்ராவல் பண்ணி கவுஸ் போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது ரெண்டுமே எங்கே போகுது? இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும். y ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆக்சிஸ் தான் அப்ரோச் பண்ணும். ஓகே, ஸோ போத் ends அப் டு இன்ஃபினிட்டின்றது இங்கே கரெக்டு. ஸோ டயக்ராமாக போட்டு பாருங்க, உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இந்த p of x is a root exact multiplicity 2 and x equal to 5 கேஸ்க்கு நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது டெரிவேட்டிவ் அட் பாயிண்ட்டுக்கு டபுள் டெரிவேட்டிவ் நான் 0 இருக்கும், சிங்கிள் டெரிவேட்டிவ் வரைக்கும் 0 ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து சி பை ஏ. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ சி பை ஏன்றது இது போட்டுக்க வேண்டியது தான். ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல்ஸ் என்னவா இருக்குன்னா ரேஷனல் ரூட்ஸா ரேஷனல் டிஸ்டிங் ரூட்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க.
இர்ரேஷனா டிஸ்கிரிமினன்ட் போட்டா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் குடுத்துட்டு, இது ரூட்ஸ் குடுத்துட்டு சம் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஈக்குவேஷன்ஸ் வந்து எவ்வளோ ரூட்ஸ் வச்சிருக்கோம், டிஸ்டிங்க்ட் வேரியபிள் ரூட்ஸா? அகைன் டெல்டா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டுக்கோங்க. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ்னா வரும். இந்த பாலினாமியல் எடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ்னா வரும்னு சொன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ C/A போட்டீங்கன்னா 6/1 ன்னு நினைக்கும். ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா கேட்குறாங்க. அப்போ இந்த லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பை 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6. அவ்வளோதான். இது நீங்க ரூட்ஸே இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேணாம். தெரியுதுங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் கேட்குறாச்சு நீங்க ஏன் கண்டுபிடிக்க போறீங்க? இது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இது போல காம்பினேஷன்ஸ் ஃபார்முலா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவுமே நான் நீங்கள் குரூப்பில் போட்டு விடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து பாலினாமியல்ஸ் நல்லா பேசிக்காகவே நீங்கள் இதில் கற்றுக்கலாம். ஸோ அதனால் இந்த கொஷின் புக்கிட்ட வாங்கி படிங்க. ஸோ இதுலேருந்து ஹையர் லெவல் ப்ராப்ளமும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருப்பேன். ஓகே. சரி, இப்போ நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸில் ஒன்று காட்டுங்க. சரி, பாலினாமியல் ஓகே, காம்ப்ளெக்ஸ் காட்டுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ரிங் அண்ட் ஃபீல்டு தியரியிலிருந்து கேட்குற கான்செப்ட் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் அல்ஜிப்ரா ரிங் அண்ட் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக போகணுமோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக போயிருப்பேன். இது வந்து ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு அடுத்து இது ரியல் அனாலிசிஸ். ஸோ ரியல் அனாலிசிஸில் இவ்வளோ கேட்கணுமான்றது கேட்டிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அனாலிசிஸ் எம்சிக்யூஸ் தனியாக அப்படியே பிரித்து எடுத்திருப்பேன். இது வந்து காம்ப்ளெக்ஸ். இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஷின்ஸை ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நீங்கள் வாங்கி படிங்க. இதனுடைய கிளாஸஸும் என்னுடைய வீடியோஸில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஒவ்வொரு நாளும் நம்ம இருந்து படிக்கும்போது ஒரு உணர்ச்சி பூர்வமாக உட்காந்து இன்னைக்கு நான் வந்து நம்ம புது விஷயத்த அந்த புத்தகத்தில் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் எழுந்து உட்காந்து படிப்பீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்லுவேன். அவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ் கவனிங்க. தேங்க்யூ.